அதிமுக பாமக கூட்டணி 2026 தேர்தல்ல வெற்றியை பெறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளமா கொண்டிருக்குன்னே சொல்லலாம். வட தமிழக மாவட்டங்கள்ல பாமகவுடைய ஆதிக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய 12 மாவட்டங்கள்ல பாமக ஒரு வலுவான கட்டமைப்பையே உருவாக்கியிருக்கு. இந்த மாவட்டங்கள்ல வாழும் வன்னியர் சமூகம் பாமகவை தங்களுடைய பிரதிநிதியாவே பாக்குறாங்க. இந்த 12 மாவட்டங்கள்ல மட்டுமே மற்ற இடங்களில் போட்டியிடும் முன்னாடியே இந்த கூட்டணி 40ல இருந்து 45 இடங்கள்ல உறுதியா பெற முடியும். இது வெறும் மேலோட்டமான கணிப்பாவே சொல்ல முடியாது. பலமான கட்சி அமைப்பு மற்றும் வாக்குகள் அடிப்படையில தான் கணிக்கப்படுது. தென் மாவட்டங்கள்ல அதிமுகவிற்கு உள்ள பலம் தேர்தலுக்கு அதிக வாக்காளர்களை திரட்டுற அளவுக்கு இருக்கு. பாமகவின் வடக்கு பலமும் அதிமுகவின் தெற்கு பலமும் சேரும் போது அது தேர்தலின் ஆரம்பத்திலேயே ஒரு வலுவான வெற்றிய கூட்டணியா மாறுது. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையால மக்கள் பெரிதுமே பாதிப்படைகிறாங்க. வேலை வாய்ப்பு உருவாக்குவதாக அரசு சொன்னாலும் படித்த இளைஞர்கள் இன்னுமே வேலை இல்லாம இருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. நலத்திட்டங்கள்ல நடக்கும் ஊழல்கள் அரசின் மீதான நம்பிக்கையை குறைக்குது. அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கு மக்களிடையே கோபத்தை உண்டாக்கி இருக்கு. இது தேர்தல் நாளில் எதிரொலிக்க வாய்ப்புமே இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிலவும் விரிசல்கள் அதிமுக பாமக கூட்டணிக்கு சாதகமா அமையும். காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்பது திமுகவிற்கு பெரும் சுமையாவே இருக்கு. 2011ல 63 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் 2021ல 25 இடங்களாக குறைஞ்சிருக்கு. அவர்களுடைய பலம் குறைஞ்சு வருவது திமுகவிற்கு பலமிடத்தையே தருது. தலித் சமூகத்திற்கும் திமுகவிற்கும் இடையிலான உறவு தற்போது கசப்படைய வைக்குது. விசிக கட்சி தலித் வாக்குகளை திமுகவிற்கு பெற்று தந்தாலும் தங்களின் கோரிக்கைகளை மதிக்கல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. தலித் மக்களின் நலத்திட்டங்கள்ல நிலவும் அலட்சியம் காரணமா அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. அவர்களுடைய வாக்குகள் ஒரு சிறு பகுதி மாறினாலும் அது திமுகவின் வெற்றியை பாதிக்கும். அதிமுக பாமக கூட்டணி மிகவே தெளிவா இருக்கு. பாமக வட மாவட்டங்களை உறுதி செய்யுது. அதிமுக தென் மாவட்டங்களை கவனிச்சு கொள்வதோட நிர்வாக பலத்தையுமே வழங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. அவர் மீது வட மாவட்ட மக்களிடையே நல்லெண்ணம் இருக்கு. கடந்த தேர்தல்கள்ல பாமக வேட்பாளர்கள் தங்களுடைய பிரதான சமூக ஆதரவை மட்டும் திரட்டியது மட்டுமல்லாம இலக்கு வைக்கப்பட்ட நலத்திட்ட வாக்குறுதிகளை மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலமா உள்ளூர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வாக்காளர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்களுடைய ஆதரவையுமே வென்று கணிசமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இது எல்லாமே தற்செயலான வெற்றிகள் அல்ல. இந்த தொகுதிகள் பாமகவுடைய அமைப்பு ரீதியான செல்வாக்குள்ள பகுதிகள். ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாக்குச்சாவடி, ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர் மற்றும் ஒவ்வொரு ஊசலாடும் வாக்காளர் குடும்பம் பற்றியும் பாமக தேர்தல் மேலாளர்களுக்கு பெயர் விவரம் வர தெரியும். அதிமுக பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் போது இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி இயந்திரங்கள் கூட்டணியில் அடித்தளமா மாறி தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே 20லிருந்து 25 இடங்களை உடனடியா உறுதி செய்கிறாங்க. இந்த கூட்டாண்மையோட சிறப்பு அதன் எளிமையில தான் இருக்கு. பாமக தனது வடக்கு பகுதியில உள்ள வன்னியர் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகள்ல நேரடியா வெற்றி பெறுது. அதே நேரத்துல அதிமுக தனது வளங்களை பாமகவின் சண்டைகள்ல வீணாக்காம தெற்கு பகுதியில உள்ள கோட்டைகள் மற்றும் போட்டி நிறைந்த நகர்ப்புற தொகுதிகள்ல கவனம் செலுத்துறாங்க. தேர்தல் பணிகளின் இந்த பிரிவினை ஒரு கடுமையான செயல்திறனை உருவாக்குது. வடக்கில் பாமகவின் வாக்கு ஒருங்கிணைப்பு மற்ற இடங்கள்ல திமுகவை நேரடியா தாக்க அதிமுகவிற்கு சுதந்திரம் அளிக்குது. அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு ரீதியான பலத்தை எதிர்கொள்ள முடியாம திணறாங்க.
மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் வளங்களை உறிஞ்சும் சண்டைகள்ல ஈடுபடும் அதே வேளையில தனது வடக்கு முனையம் முழுவதுமா இழக்கும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை திமுக எதிர்கொள்ளுது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி. எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். காரணம், சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்திலிருந்து நகரத்து வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். சார், ராமதாஸ் அவர்களோடு நன்றி, வணக்கம்.